சிவா, என்னாச்சு? கபிலனை நீங்க எங்க பாத்தீங்க? எதனால இவனுக்கு இப்படி ஆச்சு? அது நான் எதுவும் கேட்டுக்கல. அக்கா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஆக்சிடென்டா? எப்படா? எப்படி ஆச்சு? அது நான் வந்துட்டு இருந்தப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாமல் இருந்துச்சா. அப்போ ஒரு கார்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். நீதான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டியே, வீட்டுக்கு வரதுக்கு ஏன் நைட் வரைக்கும் டைம் ஆச்சு? ஆமா கபிலா, நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ரித்திகாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்க. அப்புறம் என்னதாண்டா ஆச்சு? அதுக்கப்புறம் யார் ஃபோன் பண்ணாலும் உன்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. அதான்க்கா, என் ஃபோன் என் கையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப அது ஆன் ஆகவே இல்லை. அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் ஷோரூம் வரைக்கும் போயிருந்தேன். அதான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கபிலன் எதுக்காக அப்படி சொன்னான்? உண்மையிலேயே பிரச்சனை எதுவும் வேண்டான்னு தான் அப்படி சொன்னானா? இல்லனா ஏதாவது பயத்துல அப்படி சொன்னானா? அவன் பயத்துல தான் சொன்னானா? யார் அவனை மிரட்டி இருப்பாங்க? அக்கா, என்னக்கா கபிலனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா சிவா, அவனுக்கு நடந்தது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது. யாரோ அதை வேணும்னே தான் செஞ்சிருக்காங்க. ஆனா இத பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னதும் அவன் அவ்வளவு டென்ஷன் ஆனதுதான் ஏன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சிவா, இதுக்கு மேல எதுக்கு மறைச்சுக்கிட்டு? அதனால எதுவும் ஆக போறதில்ல, உண்மையை சொல்லு. என்ன சிவா? அக்கா, கபிலனுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகல. நாங்க கபிலனை தேடி போனப்ப கபிலன் தனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னப்போ அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் என்னால உண்மையை சொல்ல முடியல. எதுக்காக கபிலன் இந்த விஷயத்தை மறைச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும்? தோ, நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே, அதான்க்கா அவன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு மாத்தி சொன்னான். ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்க தம்பிய நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்போ உன்னோட ப்ரெடிக்ஷன் 100% கரெக்ட்னு நீ சொல்ற? நீ சொல்ற மாதிரி என் தம்பி என்ன பெரிய கிரிமினலா? இது என்னோட ப்ரெடிக்ஷன் இல்ல, டிக்ளரேஷன். உங்க தம்பி கிரிமினல் தான். அத கூடிய சீக்கிரம் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி சொல்லிட்டு இருப்ப? எல்லாத்துக்கும் டைம் லைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரி என் தம்பி விஷயத்திலையும் ஒரு டைம் லைன் செட் பண்ணிட்டு அதுக்குள்ள முடிஞ்சா என் தம்பிய பத்தின எவிடன்ஸோட நீ என்ன வந்து மீட் பண்ணு. ஓகே, ரெடியா இருங்க. கூடிய சீக்கிரமே நான் எவிடன்ஸோட வரேன். ஆல் தி பெஸ்ட். அண்ணி எதுக்கு அவங்களாம் ஃபோன் பண்ணி பேசணும்? நான் பேசுறத விட உங்களுக்கு அவ கூட சாட் பண்றது ரொம்ப முக்கியமா போச்சா? ஐலி, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தானே, அவ கூட நான் பேசக்கூடாதா? ஃப்ரெண்டுனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா? எப்பவும் 24 மணி நேரமும் கனெக்ஷன்லேவா இருப்பாங்க? உன் கூட இருந்தா நான் 24 மணி நேரமும் கனெக்ஷன்லயே இருக்கேன். ஓ, அப்போ உங்களுக்கு நானும் அவ்வளவு ஒண்ணா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் சரி, எனக்கு நீங்க இப்ப பதில் சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? அம்மா தாயே, என்ன ஆளை விட்டுரு. சிவா, அப்பா, என்னப்பா இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? கபிலனை பத்தி தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன்.
கொஞ்ச நாளாவே அவன் நடவடிக்கை எதுவுமே எனக்கு சரியா படல. உன் விஷயத்துல மட்டும் இல்ல, அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோணுது. முன்னாடிலாம் அவன் ஏதாவது சின்ன சின்ன தப்பு செய்வான், நான் கண்டிப்பேன். அவனுக்கு பிடிக்கலனா கூட என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து போயிடுவான். ஆனா இந்த எலெக்ஷன் விஷயத்துல எனக்கு ஆப்போசிட்டா சவால் விட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டான். அதோட ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும், கபிலன் அப்படி பேசினதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னுதான் எனக்கு தெரியல. உங்களுக்கு எதனால அவன் பிரச்சனையில மாட்டிருப்பானோன்னு டவுட் வந்துச்சு. கபிலனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்தாங்க. அவங்க கிட்ட என்னன்னு விசாரிச்சப்போ கபிலனுக்கும் வர்மாவுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நாங்க யாருமே அதை நம்பல. சிவா, ஒரு நிமிஷம். அவரு பால்கனில தான் இருக்காரா? ஆஹா சிவா, ஆமான்னு சொன்னா அப்புறம் வீடே ரெண்டாயிடும். உஷாராயிக்கோ. அது நான் ஒரு கவனிக்கல. பால்கனில இருந்து தான் வந்துட்டு இருக்க, ஆனா கவனிக்கலன்னு சொல்ற. அது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் பேசிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்துட்டேன். அதான் நான் வேற எங்கேயும் கவனிக்கல. அண்ணே, நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையா? கொழுந்தனாரே, நீங்க எதை கேக்குறீங்க? அண்ணே, நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன். நீங்க அப்பப்ப கபிலனை கூப்பிட்டு தனியா பேசுறதும், சிவாவையும் அயலியையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல மும்முரமா இருக்கிறதும், சிவா அண்ணங்கிட்ட பேசினாலோ இல்ல அண்ணன் சிவா கிட்ட பேசினாலோ அத பார்த்துட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறதும், அப்பப்ப நம்ம சிவாவும் கபிலனும் சண்டை போட்டுக்கிறதும், இதையெல்லாம் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணே, பாம்பின் கால் பாம்பறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்களும் நானும். நீங்க எப்ப என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாருக்கிட்ட எப்படி பேசுவீங்க, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலனா அவங்ககிட்ட நீங்க எப்படி நடந்துப்பீங்க, இப்படி உங்களை பத்தி எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சவன்னா. அப்படிப்பட்ட எனக்கு உங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியாதா? நீங்க மற்ற விஷயத்துல டென்ஷன் ஆகிறத பார்த்துருக்கேன், ஆனா இப்போ உங்க முகத்துல இருக்கிற டென்ஷன் அந்த மாதிரி தெரியல. டென்ஷனோட கவலையும் தெரியுது. அதுக்கு நான் நினைக்கிற காரணமும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க? அந்த சிவா சங்கரியோட பையன் தானே?